ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன வாரம் நம்ம கம்பெனியில் உணவு பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்பட்டது. நம்மளோட கம்பெனி ஃபுட் சம்மந்தப்பட்ட கம்பெனின்றதுனால இந்த உணவு பாதுகாப்பு இந்த ஃபங்க்ஷன் போன வாரம் மிக சிறப்பாக நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை கொண்டாடும் விதமாக ஒரு கேக் வைக்கப்பட்டிருந்துச்சு. அதே போல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறவங்களுக்கு கிஃப்ட் வழங்குகிற ஒரு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ், வேலையாட்கள், அதே போல் மேனேஜர்மார் இவங்க எல்லாரும் கலந்து கொண்டிருந்தாங்க. நம்ம கம்பெனியோட குவாலிட்டி மேனேஜர் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தினார். உணவை நாம் எப்படி களஞ்சியப்படுத்துறது, அதே போல் எப்படி பாதுகாக்க வைக்கிறது, அந்த நேரங்களில் வரக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள், அதுக்கான தீர்வுகள் என்ன, இது சம்மந்தப்பட்ட ஒரு விளக்கம் தான் இந்த நிகழ்ச்சியில் நடத்தப்பட்டுச்சு. நான் மேலே சொன்ன விஷயங்களை வச்சு தான் கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கு சரியான பதில் சொல்கிறவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறதா இந்த இடத்துல சொல்லியிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிறைய பேர் சரியான பதிலை சொல்லி அவங்களுக்கான கிஃப்ட் கிடச்சிச்சு. ஆனால் இந்த கிஃப்ட்டு எந்தளவு பெருமதின்னு பார்த்தேன்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய விமர்சனமாக என்ன சொல்லுவேன்னு கேட்டால், இது ஒரு வலைவபல் இல்லாத ஒரு கிஃப்டாக தான் இருந்துச்சு. என்ன கேட்டால், இந்த நிகழ்ச்சி நடத்துகிற நேரத்தில் கொஞ்சம் பெருமதியான பரிசுகளை வச்சுருந்தேன்னு சொன்னால் கொஞ்சம் அது நல்லா இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு கிஃப்ட் கிடச்சிச்சு. அந்த இது தான் பார்க்குறீங்க. நான் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னதுனால எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. இது ஃபோனோட கவர்ட பின்னாடி வைக்கிற ரிங், அதுதான் எனக்கு கிடச்சிச்சு. உணவு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த ஃபங்க்ஷனில் பேசப்பட்டுச்சு. கண்டிப்பாக நம்ம வீடுகள்லையும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. கம்பெனிகளில் மட்டுமல்ல, அதை நம்ம வீடுகளில் பயன்படுத்த முடியும்னு சொன்னால், ஃபாலோ பண்ண முடியும்னு சொன்னால் ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் சவுதி நாட்டவர்களும் கலந்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இங்கிலீஷால் சொல்லப்பட்ட விஷயங்களை அரபிக்கு மாற்றி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம இலங்கையை சேர்ந்த ஒரு சகோதரர் கூட இந்த இடத்துல இங்கிலீஷால் கம்பெனியை பற்றி சில விளக்கங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கும் ஒரு கிஃப்டாக ஒரு பென் கிடச்சிச்சு. We have any question, we can go into dance anytime. Then they are supporting for us. So that is the truster. So Starbucks and Alsaya, we are giving good products all the time, and the market is trusting for us. So that's why we are doing. Our job we need to do it. That's a good answer. அந்த ஆங்கிலத்தில் கம்பெனியை பற்றி விளக்கம் கொடுத்த அந்த சகோதரருக்கு ஒரு பென் கிஃப்டாக கிடச்சிது. அந்த கிஃப்டை வழங்குகிற காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சிலாக்களுக்கு 2 தடவை கிஃப்ட் கிடச்சிச்சு. அதாவது 2 தடவை பதில் சொன்னதுனால 2 டபுள் கிஃப்ட் கிடைச்ச சந்தர்ப்பம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற காட்சிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம கூட வேலை செய்கிறவங்க பதில் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற கிஃப்டோடைய அந்த காட்சிகள் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்படி தான் நம்ம கம்பெனியில் உணவு பாதுகாப்பு வாரம் நிகழ்ச்சி குறிப்பிட்ட ஆக்களை வச்சு கொண்டாடப்பட்டு அது அப்படியே முடிவுக்கு வந்துச்சு. நமக்கு கேக் சாப்பிட்றதுக்கு நான் கிடைக்கல, நம்ம வேலைக்குள்ளே போயிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம கம்பெனியில் பார்ட்டிகள் நடக்கும். அதில் நம்ம கலந்து கொள்வோம். சம்டைம் கிஃப்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.